ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ போடுறேன். ஆனால் இந்த கரண்ட்டுக்கு பொறுக்கலைங்க, பவர் கட் ஆகிடுச்சு. ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி சண்டே தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு பசங்க நானும் மட்டும்தான், ஹஸ்பண்ட் வரல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நம்மளோட ஸ்கூட்டியில் பசங்க நான் 3 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் ரெடி ஆகிடுச்சுக்கிறோங்க. இந்த வாஷிங் மிஷினில் ஒரு சில கிளாத்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே சுருங்கிக்குது. இந்த ஷால் பார்த்திங்க அப்படின்னா 50-50 ஆகிடுச்சு. நான் வாங்கும்போது எவ்வளோ லென்த் இருந்ததோ அதை விட 50-50 ஆகிடுச்சு. ஸோ நானும் என் பையனை கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா ஏதோ ஓரளவு வரும், அதுக்காக தான். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ரோஸ் இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ் கலரில் எனக்கு ரோஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இப்படி இருப்பீங்க, 90s கிட்ஸ் தான் மேக்ஸிமம் இப்படி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அப்படி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படியே போகிற வழியில் முத்தாரம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய பொண்ணும் என்னோடய பையனும் இன்றைக்கி ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக எலியும் பூனையுமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் இது லாஸ்ட் மினிட்ல அமைஞ்சுது. என் பையன் அப்போவும் நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது டைம் ஆகிடுச்சுடா கிளம்புடா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வந்தேங்க. இந்த ஜிபேன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் வெளியில் போனால் பைசா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு மேனஸே நமக்கு இல்லை. உண்மையாகவே அது மேனஸ் தான். நம்ம சின்ன சின்ன கடைக்காரங்க கிட்ட கூட போயிட்டு நம்ம ஜிபே இருக்குதா அப்படின்னு கேட்டுட்ருக்குறோம். ஸோ பூக்கடையில் போய் ஜிபே இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் தான் போயிட்டு ஜிபே பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூ வாங்கி தலையில் வச்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் எனக்கு நிறைய பூ வைக்கிறது அப்படின்னா பிடிக்கும். என்னமோ தெரியல, இப்போல்லாம் கொஞ்சமாக தான் வச்சுக்கிறேன். அது என்னமோ நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சில மனமாற்றங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் எப்போதுமே ஷாப்பிங் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ அப்படியே சுற்றி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளோட புது ஸ்கூட்டிக்கு ஒரே ஒரு கீ செயின் மட்டும் வாங்கிட்டு கடையை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க. என் பொண்ணு எவ்வளவோ அடம் பிடிச்சி பார்த்தா, அம்மா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு, இந்த பொம்மை வாங்கி கொடு, போடி இவளை அப்படின்ட்டு வந்துட்டேங்க. இந்த கடையில் நிறைய புதுசாக வித்தியாசமாக பிராஸ் ஐட்டம்ஸில் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. பட் என்ன அப்படின்னா, எனக்கு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் ரேட் எப்போதுமே ஹையாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ ஏதாவது முக்கியமானது வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க, அது இங்கே தான் வாங்கி ஆகணும். அத்தியாவசியமாக ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் நான் இங்கே வாங்குவேன். மற்றபடி அந்த புது கலெக்ஷன்லலாம் வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன். என்றைக்கு இந்த உண்மை தெரிஞ்சு இந்த கடைக்குள்ள என்ன அலோவ் பண்ணாமல் போக போகிறாங்க, அது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அங்கே இருக்கிற டெடி பேரெல்லாம் என் பொண்ணு ஒவ்வொன்றையாக தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். என் பையன், ஏண்டி அது 2000 ரூபாய், ஏண்டி அது 400 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். அம்மா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக பேக்கரியில் நிறுத்தினோமா. இவங்க 2 ஐஸ் கேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க 2 ஐஸ் கேக் சாப்பிட்டாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கட்லெட் சாப்பிட்டேன். இன்றைக்கி கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வழக்கமாக அந்த பேக்கரியில் இருக்கிறத விட. ஸோ என்னோட தம்பிக்கும் நான் கட்லெட்டே வாங்கிக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைமுக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. அம்மா வீட்டில் எந்த வீடியோவும் எடுக்கல, அவங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ எடுக்கிற மனநிலையில் நானும் இல்லை, அதனால் அம்மா வீட்டில் எந்த வீடியோஸுமே நான் எடுக்கலை. அதுக்கப்புறமா வழக்கமாக ஒரு நர்சரியில் செடியெல்லாம் வாங்குவோம். ஸோ அந்த நர்சரியில் கொஞ்சம் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். பட் பார்த்திங்க அப்படின்னா நர்சரி ஒரு மாதிரி நல்லா இல்லை. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு பெரிய பாம்பு வேறு பார்த்தோங்க. ஸோ பெருசாக எதுவும் வாங்கலை. அங்கே வந்து நர்சரியை க்ளீன் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ வந்து நிறைய செடிகளெல்லாம் எப்போதுமே செடி வாங்குறவங்களுக்கு ரொம்ப பாதி கூட சொல்ல முடியாது, கால்வாசி ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்போதும் வாங்குவேன் அப்படின்றதுனால இந்த செண்பக மரம் யாருமே வாங்காமல் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது நல்ல ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் இந்த செண்பகம் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கமல புஷ்பம் இல்லை, ஐயோ அது என் மாமியார் பேர் கமல புஷ்பம்ன்றது காதில் கேட்டதுன்னா அவ்வளோதான். கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் வெரைட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொடி சுற்றிருச்சு. பட் அது வந்து சேல்ஸ் ஆகவே இல்லை. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் எனக்கு வந்து கிடச்சிது. இன்றைக்கி எனக்கு லக் தாங்க. அந்த செண்பகம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு பூவோட ஒயிட் கலரில் இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஸோ ஓகே அப்படின்னு நான் வந்து வாங்கிக்கிட்டேன்.
வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ஏரியா நமக்கு ஓப்பனாக இருக்கிறதுனால மரம்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தோட்டத்தில் கொண்டு போய் இந்த செடிகள் எல்லாம் வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை எப்போதுமே நான் எங்கே போயிட்டு வந்தாலும் க்ளீன் பண்ணிடணும், பெருக்கி விட்டாதாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த கிருஷ்ண கமலம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு கொடி போய் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் நாளைக்கு தான் நம்ம கார்டனில் செட் பண்ணணும். செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நைட்டு வரும்போது எவ்வளோ டைம் ஆயிருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்படியோ வேகமாக வீட்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஏன் அப்படின்னா ஒன்று என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆச்சு, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு க்ளீனாக இருக்கணும். செகண்ட் ஒன் திங் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் விளக்கு வைக்கணும், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்புறமா வீட்டில் விளக்கு வைக்கலாங்க. நான் எப்போதுமே வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே கிடையாதுங்க. நான் என்னோட நலுங்கு மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே நம்ம நல்லா போட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக ஆகிடும். அந்த வாட்ச் கட்டின இடத்துக்கும் மற்ற இடத்துக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சன் நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் ஹேண்டுக்காக இருக்கட்டும் ஃபேஸ்க்காக இருக்கட்டும் பாடி ஃபுல்லாகவே நான் என்னோடய நலுங்கு மாவு தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணி சூப்பராக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஃபேஸில் நீங்கள் ஒரு க்ளோ பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னோடய நலுங்கு மாவு தான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.